அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் உள்ள 8வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அறக்கடலாக விளங்குகின்ற இறைவன் இருக்கும் இடமான நம் புருவ மத்தியின் உள் நடுவே சிர நடுவில் வீற்றிருக்கும் அவன் திருவடிகளை தஞ்சம் அடைந்தவர்கள் சாகா நிலை பெறுவார்கள். மற்றோர் எல்லாம் மாயக்கடல் என்ற இந்த உலகில் சிக்குண்டு இப்பிறவிக் கடலை நீந்தி வெளிவருவது அரிதாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அறக்கடலாக விளங்குகின்ற இறைவன் இருக்கும் இடமான நம் புருவ மத்தியின் உள் நடுவே சிர நடுவில் வீற்றிருக்கும் அவன் திருவடிகளை தஞ்சம் அடைந்தவர்கள் சாகா நிலை பெறுவார்கள். மற்றோர் எல்லாம் மாயக்கடல் என்ற இந்த உலகில் சிக்குண்டு இப்பிறவிக் கடலை நீந்தி வெளிவருவது அரிதாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.